ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம மோமோஸ் செய்யலாம். மோமோஸ்க்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 2 கேரட்டு, 2 உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் கோஸ் எல்லாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கோதுமை மாவு 1 கப்பு, மைதா மாவு 1 கப்பு போட்டு கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஒரு கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்துக்குள்ளேயே கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே பொடிசாக கட் பண்ணின ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 3 போட்டிருக்கேன். இப்போது இந்த உருளைக்கிழங்கு பொடிசாக சீவி வச்சுக்கிறத இதில் போட்டுக்கலாம். பொடிசாக சீவி வச்சுருக்க கேரட்டையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் காரத்துக்கு வெறும் மிளகா பொடி கொஞ்சம் ஒரு சிட்டிகை, ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கரம் மசாலா. இது ஆப்ஷன் தாங்க, உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்குன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். சும்மா ரவ்வோண்டு. இப்போ இந்த கோஸையும் சேர்த்துக்கலாம். இதில் இந்த காய் ரொம்ப வேக வேண்டாங்க, கொஞ்சம் அரை வேக்காடு அளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும். ஏன்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் போகிறோம். திரும்ப கொஞ்சம் பெப்பர் பொடி கொஞ்சமாக, இந்த காய்கறிக்கு தேவையான கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாங்க. இந்த சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன், அதை இந்த மாதிரி தேய்ச்சி 1 கப்பு வச்சு ரவுண்ட் ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இதில் நமக்கு தேவையான அளவுக்கு இந்த காய்கறியை வெஜிடபிளை வச்சு அப்படியே மடிச்சிக்க வேண்டிட்டாங்க. இந்த மாதிரி மடிக்க முடியும். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மடிச்சுக்கலாங்க. இதை மடித்து இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தட்டு வச்சு வச்சுக்கணுங்க. வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் மோமோஸ் ரெடி ஆகிடும். ஒரு வாட்டிக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டேன். இப்போ மூடி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுட்டு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி வச்சுக்கலாம்.
ஒரு மீடியமான ஃப்ளேம் வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். வெந்துடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.